மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணுவுக்கு கடந்த 1ஆம் தேதி வயது முதிர்வு காரணமாக உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இருப்பினும் நல்லக்கண்ணு உடல்நிலையில் திடீரென பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் கடந்த 20 தினங்களாக மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சையில் இருந்து வருகிறார். அவரது உடலை பார்ப்பதற்காக, அவரை பார்த்து அவரிடம் தேர்தல் சொல்வதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் நலம் விசாரித்தார், உடல் நலங்களை கேட்டறிந்தார். தற்போதுள்ள சூழலில் அவரது உடல் பின்னடைவை சந்திக்கிறது. மருத்துவர்கள் போராடுகிறார்கள், ஆனாலும் பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. அவர் உடல்நிலை பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்கள் அவ்வப்போது இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கட்சி தலைமைக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக போராடியவர் இப்பொழுது இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்.